India's finest audio wearable brand, starting at 999. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஆர்கேஎஸ் மட்டுமே. நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஓஹோ ஃபேமிலிலாம் நம்ம கிடையாது. ஸோ அப்போலேருந்தே நம்ம உழைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு முன்னாடியே என்னோட சிஸ்டருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சொந்த பந்தங்களாம் கொஞ்சம் அப்படி இப்படி தானே பேசுவாங்க. நம்ம ஃபீல்டு அப்படி எதுவும் பண்ண முடியாது. எனக்கு லேட் மேரேஜ் தான், பாப்பாவும் லேட்டாக தான் வரும்னு கடவுள் எழுதிட்டான். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கவங்கள தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் முடிச்சோடனே பாப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், தயவுசெய்து தள்ளி மட்டும் போட்டுறாதீங்க. லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பாக இருப்போம் இல்லையா. மெயினாக வந்து நம்மளுக்கு தான் அதிகமாக பாதிப்பு. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், ஃபஸ்ட்டு நியூஸே ஏதாவது நல்ல குட் நியூஸ் இருக்கா. ஆனால் எவ்வளோ டைம் மேம் எடுத்துக்கிச்சு? ஸோ நீங்கள் முழுமையாக லைக் அதுலேருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு ஒரு 3 months எது மேலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது, ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இருந்தது, அவ்வளோ கோவம் வரும், எது சம்மந்தமே இருக்காது. என்னமோ மனசுக்கு சரி, இவர்கிட்ட நம்ம லைஃப் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு குழந்தை மாதிரி கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாரு, அம்மா மாதிரி நல்லா பார்த்துப்பாருன்னு மனசில் தோணிகிட்டே இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா லெட்டர் எழுதி கொடுத்தேன். ஆக்சுவலாக வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். உங்களுக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? அது முகத்திலே தெரியுது. ஆக்சுவலாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரெண்டு பேருமே. 10 years ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். ஸோ 10 years கழிச்சு லைக் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு சார்? ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க எனக்கு ரிவீல் பண்ணல, நான் தான் அவங்களுக்கு ரிவீல் பண்ணேன். என்ன காரணம்னா, ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ரிப்போர்ட் அவங்க கொடுத்துரு காலில் வந்தாச்சு, நான் தான் போய் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ண போனேன். அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு தான் தெரியும். ஆனால் இன்னொன்று ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஆனால் அதில் பாதி தான் நான் ஷேர் பண்ணேன். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு ஹியர் பிஃபோர் முன்னாடியே ஒரு டைம் கன்சீவ் ஆனாங்க. ஸோ அது ப்ராப்ளம்னால அதை டெர்மினேட் பண்ணுற மாதிரி டைம் வந்துச்சு ஒரு 1 year பேக். ஸோ அதனால் அதே மாதிரி இன்சிடென்ட், அந்த பயம் பேனிக் திருப்பி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துருந்தாங்க, ஒரு 3 months நீங்கள் தாண்டணும், அதுக்கப்புறம் தான் அது கன்ஃபர்மேஷன் பண்ணுறது. ஸோ அதனால் அது முழுமையாக சந்தோஷம் ஷேர் பண்ண முடியல. ஓகே. அதனால் வந்து ரொம்ப சாதாரணமாக சொன்னேன், இல்லை டாக்டர் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஓகே, அது ஒரு ஃபீலிங்கோட சொல்லியிருக்காரு. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த உங்களுக்கு தெரியுமே, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு. ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறம் அந்த ஒரு ஹாப்பினஸை ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்புறம்? அப்போது ஹாப்பினஸை ஃபுல்லாக அந்த 3 months கழிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாப்பா நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டேன். கொஞ்சம் ரிலீஜியஸ்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப அதுக்காக கண்மூடித்தனமாக நம்புறதுலாம் இல்லை, அதனால் தெய்வ நம்பிக்கை இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், 3 months கழித்து தாடி விட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்காக தாடி விட ஆரம்பித்து, ஒருத்தர் மச்சான் வந்துட்டு பிரதர் வந்துட்டு சிறுவாபுரி வந்துட்டு பிலீவ், அவருக்கு நிறைய விஷயம் சிறுவாபுரி நம்பினால கிடச்சது. அதனால் மாம்ஸ் நீங்கள் சிறுவாபுரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்போ இருந்து எவ்ரி டியூஸ்டே காலையில் 1 o'clock கிளம்பி அவருக்காக ஒரு 8 weeks கண்டினியூ போயிட்டுருக்கேன். ஒரு 13 weeks போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் இது இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஜேர்னி போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு உறவு வரப்போகுது அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா? எப்படி இருந்துச்சு மேம்? அது வந்து அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பாக இருப்போம் இல்லையா. ஏன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு தான் அதிகமாக பாதிப்பு. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், ஃபஸ்ட்டு நியூஸே ஏதாவது நல்ல குட் நியூஸ் இருக்கா, எப்போ இதுதான் திருந்தவே மாட்டாங்க மேம், எங்கே போனாலும் அதுதான் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ இந்த நியூஸ் வந்தது ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தேன். என்னென்னா இந்த வாட்டி என்னென்னா கொஞ்சம் ஷூட்டிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் டான்ஸ்லாம் ஓரம் கட்டிட்டு ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்லேயே இருந்துட்டு. தெரியலையே சார், ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அரண்மனை 4க்கு நேற்று கூட போட்டிருந்தாங்க சார், அச்சோ. அது வெறும் கை மட்டும் தானப்பா அசைக்கிறேன், ஏன்பா நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நிறைய பேர். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உடனே திட்டினாங்க. என்னன்னா அது வீடியோ எடுத்தது நான் தான். ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு ஓகே ரொம்ப
ஷேக் இல்லாமல் அதிர்வு இல்லாமல் பண்ணுறேன்னு அவங்க சொன்னதுனால சரி ஓகே. ஏன்னா என் பாப்பாவும் டான்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. இதுக்கப்புறம் ஒரு 6 months ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவங்களோட ட்ரீம் என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா நீங்கள் வந்து ரொம்ப இப்போவே கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீ வந்து டான்ஸராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி டான்ஸர்னு அப்படின்னு இல்லை, டான்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் எல்லாருக்குமே. ஆக்சுவலாக அது மெயின் கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஆசையோ அது நானும் சரி அவரும் சரி கண்டிப்பாக நிறைவேற்றி தான் போகிறோம். மேம் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துவீங்க. ஸோ அவங்களே டான்ஸர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நீங்கள் அவங்க டான்ஸர் ஆக்கணும் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆசையோ அது கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் நிறைவேற்றுருவோம். டான்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தானே. ஆக்சுவலாக அது ஒரு ஓரமாக இருக்கிறது தானே. அதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது எப்படியுமே இருந்தாலும் இங்கேருந்து வருது, அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது வந்து பாப்பா வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஆடுவாங்க. ஜெனட்டிக்கில் வந்துட்டு அவங்களுடைய என்ன இருக்கோ ஜெனட்டிக்கில் அது கண்டிப்பாக அடுத்து எக்ஸ்போஸ் ஆகும். அதனால் அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. 10 years அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மேம். அதுவும் நம்ம இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறையா எல்லோரும் எந்த இதோ சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேணும். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க இவங்க வந்து தொடர்ந்து இந்த ஸ்க்ரீனில் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், மேபி அதனால கூட தள்ளி போடுற மாதிரி இவங்கெல்லாம் இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில டாக்ஸும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? எனக்கு அந்த மாதிரி பேச்சு இல்லை. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா 2-3 பேர் கேட்பாங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம், ஏண்டி தள்ளி போட்டிருக்கியா அப்படிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் தள்ளி போடலை. ஆக்சுவலாக என்னோட ஹெல்த் வைஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால அது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தள்ளி, அதாவது நம்ம கடவுள் எழுதி வச்சுருக்கால, உனக்கு இந்த வயசில் தான் எல்லாம் நடக்கும், இந்த வயசில் தான் இப்படி நடக்கும் அப்படின்னு ஒன்று எழுதி வச்சுட்டான்ல. எனக்கு லேட் மேரேஜ் தான், பாப்பாவும் லேட்டாக தான் வரும்னு கடவுள் எழுதிட்டான். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கவங்கள தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் முடிச்சோடனே பாப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், தயவுசெய்து தள்ளி மட்டும் போட்டுறாதீங்க, உடனே பாப்பா பெற்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஃபீல்டுக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது நம்ம ஃபீல்டில் மட்டும் இல்லை மேம், எல்லா ஃபீல்ட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிறலாம் மேரேஜ் ஆகிடுச்சா, இந்த கப்புள்ஸாக வந்து ஹனிமூனுக்கு வந்து மால்தீவ்ஸ் போகணும், சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும். நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் பேசி பழகி மிங்கிள் ஆகி நம்மளோட லைஃப் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நம்ம ஃபேமிலியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குல்ல சார். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இல்லை, அது போயிட்டு என்ஜாய் பண்ணுறது லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டம் ஒன்று வரும். ஸோ அது வந்துட்டு பேச்சுலர் ஹுட்லேருந்து மாறி ஒரு ஃபேமிலி ஹுட்டு வந்துட்டு 2 பேரும் கப்புள்ஸாக இருக்காங்க. கப்புள்ஸாக அவங்க அதுக்கான ஒரு டைம் பீரியடு, அந்த பீரியட் வரையும் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்காக வந்துட்டு அடுத்தடுத்த கடமைகளும் அடுத்த லைனப்பில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணது, ஆக்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ கப்புள்ஸ் ஆகிட்டீங்க, கப்புள்ஸுக்கான ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த கமிட்மெண்ட் ஒன்று வரும். குழந்தை, அவங்களுக்கான ஸ்கூலிங், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அப்படின்லாம் விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்போம், அதை மைண்டில் வச்சுக்கணுன்றது. அதுக்காக பர்பஸாகவே வாண்டடாக அதை ஹோல்ட் பண்ணி, இல்லை லைஃப்பில் செட்டில் ஆகணும், சொந்த வீடு வேணும், அப்புறம் தான் நம்ம வந்துட்டு குழந்தை பெற்றுக்கணுன்னு மாதிரி நினைக்கிறதுலாம் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான். அது சரியான ஒரு முடிவாக தப்பாக தான் இருக்கும் அது. ஆனால் அந்த 10 yearsல 2 வாட்டி கிட்டத்தட்ட அபார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டைம் தான் இல்லையா? ஸோ ஒரு வாட்டி நமக்கு ஓகே நம்ம ஃபேமிலியில் புதுசாக ஒருத்தவங்க வர போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அது கிடச்சி முழுமையாக அந்த ஹாப்பினஸை நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் திரும்ப அந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எப்படி அந்த டைம் பீரியடில் எப்படி நீங்கள் உங்களை நீங்களே என்ன சொல்கிறது, எப்படி அந்த டைம் பீரியடெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? ஹவ் யூ ஹேண்டில் தட் பீரியட்? கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பாக தான் இருந்தேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டும் சரி, என் பிரதரும் சரி, என் பிரதரும் என் ஹஸ்பண்டும் ஒரு சின்ன டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவார் சினிமாவுக்கு, அது இதுன்னு கொஞ்சம் அப்படி இப்படின்னு மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. திரும்ப ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் திரும்ப ரீல்ஸு அது இது அதில் வீட்டு வேலை அது இதுன்னு கொஞ்சம் மைண்ட் அப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து சரி ஓகே இப்போ நம்ம ஹெல்த் நல்லா இருக்குது, திரும்பவும் வந்து நம்ம வந்து அடுத்த இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா இது பண்ணி கரெக்டான டேப்லெட்ஸு, கரெக்டான இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக போச்சு. அவங்களுக்கு ஹெல்த்தாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, ரொம்ப உடஞ்சி போனாங்க. அப்போ தான் நாங்கள் வந்துட்டு ஒரு ட்ரிப்லாம் பிளான் பண்ணிவிட்டு வெளியில் கூப்பிட்டு போய் அவங்கள நார்மல் ஆக்குறது. அப்புறம் வந்துட்டு இல்லை நான் கொஞ்சம் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நான் நடிக்கலாம் வேண்டாம், ஓகே உன்னோடைய டிசிஷன் தான் அப்படி தான் ஃபுல் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி இது அபார்ட் ஆகிட்ட பிறகு இல்லை நீ திருப்பியும் ஆக்டிங்க்கு போ, அப்போ தான் வந்துட்டு உனக்கு மைண்டு அந்த ரிலீஃப் கிடைக்கும், அதனால் பண்ணு. அதுக்கப்புறம் திருப்பியும் ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணுவோம்.
பாசிபிலிட்டிஸ் எப்படி ஹோப்ஃபுல்லி என்ன நடக்குதோ அப்புறம் டிசைட் பண்ணுவோம் சொல்லிட்டு பிளான் பண்ணோம். காட் கிரேஸ் திருப்பியும் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போது திருப்பியும் ஆக்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்ஸாகவே ஆக்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி பாப்பாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வீட்டிலே உட்காந்துருக்காங்க. அதுவும் வீட்டு படிக்கிட்டு விட இறங்காமல் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு நான் 2 அபார்ட் பிரச்சனை நடந்ததுக்காக டாக்டர் சொன்னது வந்துட்டு குனிஞ்சு உட்காரக்கூடாது, ஸ்டெப்ஸ் இறங்கக்கூடாது, நடக்கக்கூடாது எல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னதை விட 2 மடங்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். அதனால் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கொஞ்ச நெஞ்சு ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, செம்ம ஸ்ட்ரிக்ட். நான் வந்து வீட்லேயே இருக்க மாட்டேன் ஆக்சுவலாக. அங்கே இங்கே வந்து எங்கேயாவது போயிட்டுருப்பேன். ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் வண்டி எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, இல்லைன்னா ஷாப்பிங் போவேன். இல்லை கீழே இப்போ தான் 1 இயர் ஆகுது. அவங்க வந்து நிஷான்னு சொல்லிட்டா, நிஷா அம்மான்னு சொல்லி அவங்கள அம்மா தான் கூப்பிடுவேன். அவங்க கூட பேசினா மனசு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப புதுக்கோட்டை அவங்க தமிழ் பேச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் எங்கேயாவது ஊருக்கு போனால் எனக்கு அழகாக சமைச்சு கொடுத்து என்னை பார்த்துக்கிறது எல்லாமே அவங்க தான். ஒரு மாரல் சப்போர்ட், பாசிட்டிவ் அப்ரோச். பிகாஸ் என்னென்னா அங்கே அவங்களுடைய மருமகள் வந்துட்டு கன்சீவாக இருந்து அந்த டைமில் குழந்தை பிறந்துச்சு. ஸோ அதனால் இவங்களுக்கு அது வந்து கரெக்டான ஒரு மாரல் சப்போர்ட்டராக இருந்தாங்க. அவங்க ஒரு கன்சீவாக இருக்காங்க, குழந்தை அந்த பாப்பா பார்த்துக்கிறாங்கன்றது எல்லாமே இவங்க அதை கேர் எடுத்துக்கிறது ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருந்தது. அதான் தான் ஈஸியாக ரிலீவ் ஆகி வெளியில் வந்துட்டாங்க அவங்க. ஆனால் எவ்வளோ டைம் மேம் எடுத்துக்கிச்சு? ஸோ நீங்கள் முழுமையாக லைக் அதுலேருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு ஒரு 3-4 months ஆச்சு இல்லைப்பா? அந்த போன டிசம்பருக்கு, லாஸ்ட் டிசம்பர் அந்த இஷ்யூ ஆச்சு. ஒரு 3 months எது மேலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது, ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இருந்தது. அவ்வளோ கோவம் வரும், எது சம்மந்தமே இருக்காது. ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ப்ரெஷர். அவங்கள விட எனக்கும் ப்ரெஷர் நிறையா இருந்தது அந்த டைமில். ஹேண்டில் பண்ண முடியாமல் எப்படி ஆகிடுச்சு அப்படி அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டிங் போயிட்டேன். நான் ராமேஸ்வரம் ஷூட்டிங் போயிட்டேன். அப்போது இந்த ரிலீவ் ஆகிட்டேன். எங்களுக்கு வந்து அதர்வா படம் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து நான் ராமேஸ்வரம் ஷூட்டிங் போயிட்டேன். ஏன்னா லாங் பேக் ஷூட்டிங், ஒரு 40 days ஷூட் அது. ஸோ அங்கே போய்ட்டு இவங்களை வந்துட்டு இங்கே அவங்களோட இந்த ரீல்ஸ்லாம் பிஸியாக இருப்பாங்க. அதில் அப்படி தான் டேக்கிள் பண்ணது ஈஸியாக. இந்த சோஷியல் மீடியா வந்துட்டு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க, பட் இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்கு. லைக் நமக்கு நிறையா லைஃப்பில் நிறையா டஃப் டைம்ஸ் இருந்திருக்கு. எல்லா டைம்லேயும் அவ்வளோ கூட சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு இல்லையா? அவர் உங்கள் லைஃப்பில் கிடைச்சது எவ்வளோ ஒரு லைக்? ஐயோ, எனக்கு இவர் கிடைச்சது எப்படி சொல்ல, அதுக்கெலாம் வார்த்தையே கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து எப்படி சொல்ல, எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஓஹோ ஃபேமிலிலாம் நம்ம கிடையாது. ஸோ அப்போலேருந்தே நம்ம உழைச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ எனக்கு முன்னாடியே என்னோடய சிஸ்டருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது. அப்போல்லாம் இவர் நான் பார்க்கல, கல்யாணம் வேண்டாம், அம்மாட்ட சொல்லிவிட்டு இப்போ கல்யாணம் வேண்டாம், அப்புறம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சொந்த பந்தங்களாக கொஞ்சம் அப்படி தானே பேசுவாங்க. நம்ம ஃபீல்டு அப்படி எதுவும் பண்ண முடியாது. அப்போது இவர் வந்து அமுல் சூப்பர் குடும்பம் சன் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோவோட டைரக்டர், இவர் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண. அப்போது நான் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் டீம் வந்து எலிமெண்ட் ஆகி வெளில வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு திரும்ப உங்களை ரீஎன்ட்ரி நாங்கள் வேறு சீரியலில் நான் கூப்பிடுறேன். அப்படி தான் வந்து எங்கள் 2 பேருக்கு பழக்கம். இப்போ லவ் மேரேஜ் தான், ஆனால் இன்னி வரையும் இந்த 1 year தான் லவ் பண்ணோம். அந்த 1 yearல ஷூட்டிங்கில் தான் பார்த்துருக்கேன் தவிர எங்கேயும் வெளில போனது கிடையாது, எங்கேயுமே சுற்றினதே கிடையாது. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்படி திரும்புறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீட்டில் அப்புறம் இவங்களோட ஃபோட்டோ காமிச்சேன். அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தார், எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எல்லாமே ஓகே ஆகி டக்குன்னு எல்லாமே 2013 வந்து லவ் பண்ணோம், 2014 கல்யாணம் ஆகிடுச்சு. சார் அப்போ எலிமினேட் ஆனப்போ ஆறுதலாக இருந்திருக்கீங்களா சார்? எலிமினேட் ஆகிட்டு, ஏன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மர் இவங்க இன்னொருத்தர் 2 பேருமே. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அப்போ வந்து சீரியல் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் 2-3 சீரியல் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த டீம் தானே போயிடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த டீம்லேருந்து நீங்கள் வரலாம். அது ஒரு மாரல் சப்போர்ட்டராக அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பேசி பழக்கம். அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓ, நீங்கள் தான் பண்ணிட்டீங்களா? ஆமாப்பா, இப்போ வரையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டேன். ஸோ இல்லை, நான் வந்துட்டு சினிமாக்காக சென்னைக்கு வந்தோம். சினிமாவுக்கு சென்னைக்கு வந்துட்டு படம் பண்ணணும், சக்ஸஸ் ஆகணும். எல்லாருக்குமே இருக்கிற காமன் மேனுக்கு இருக்கிற அதே ஆசைகள் தான். சினிமா பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு முடிவோடு தான் அப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ அப்போ டைம் ஒரு ஒரு சின்ன ஒரு கேப் இருந்தது. ஒரு மூவி சிக்குபுக்குன்னு ஒரு மூவி பண்ணிவிட்டு சிக்குபுக்கு பண்ணேன். அப்புறம் விஜய் ஆண்டனி சாரோட மூவி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேப் இருந்தது. ஸோ அப்போது வந்துட்டு ரியாலிட்டி ஷோ கூப்பிட்டதுனால ரியாலிட்டி ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இவங்களை மீட் பண்ணி பழக்கமாச்சு. இவங்க ப்ரப்போஸ் பண்ணுறப்போ இல்லை, ஏன்னா லவ்வெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அடல்ட் ஏஜில் வர லவ் வேறு. அது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம லவ் பண்ணுற சுற்றிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம்லாம் தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மெச்சூர்டு லவ் வரப்போ அது வந்து என்னென்னா ப்ளஸ்ஸு மைனஸு ஒரு கமிட்மெண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி எல்லாத்தையும் அதுக்குள்ளே இருக்கும். சொன்னோடனே அப்படியே அக்செப்ட் பண்ணுற மாதிரியான மைண்ட் செட் அப்போ கிடையாது. அடுத்த லெவலுக்கு தாண்டி வந்துடும். ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 நாள் கழித்து நான் சொல்கிறேன் நம்ம சொல்லி அப்புறம் 2 days கழித்து இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் எதனால் மேம் ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஸோ அவரை பார்த்து என்ன இம்ப்ரெஸ் ஆனீங்க? எனக்கு இவரோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டார். ஒர்க்குன்னு என்னமோ மனசுக்கு சரி இவர்கிட்ட நம்ம லைஃப் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு குழந்த மாதிரி கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாரு, அம்மா மாதிரி நல்லா பார்த்துப்பாருன்னு மனசில் தோணிகிட்டே இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா லெட்டர் எழுதி கொடுத்தேன். ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு தெரியும் என் மனசில் அவர் இருக்கார், அவர் மனசில் நான் இருக்கேன்னு 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எனக்கு தெரிஞ்சது. அவர் சொல்ல மாட்டேங்கிறார் ஆக்சுவலாக. சரி அவர் சொல்லுவார், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் இவர் சொல்ல மாட்டார் போல இருக்கு, நம்மளே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி தான் கொடுத்தேன். இன்னும் அந்த லெட்டர் கூட வச்சுருக்காரு ஆக்சுவலாக. அப்படி என்ன மேம் எழுதி கொடுத்தீங்க அந்த லெட்டரில்? அந்த லெட்டர் இல்லையா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் மனசில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படுறேன், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஆனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க சார். இது வரைக்கும் அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா, நீங்கள் பண்ணுறதே இல்லையா? இப்போ ஏதாவது இந்த ஒரு தருணத்தில் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்காக நான் ஏற்படுத்தி தருகிறேன். இல்லை அப்பப்போ கேட்பாங்க, நிறைய டைம் அப்படியே சொல்லுவாங்க. எவ்ரி February 14th அப்போது அதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே எவ்ரி February வரப்பெல்லாம் லவர்ஸ் டேக்கு எனக்கு என்ன பப்புன்னு ஏதோ பெட்னே வச்சு கூப்பிடுவோம். இந்த February 14th வந்துட்டு எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நானும் வழக்கம் போல் அந்த ஒத்த ரோஸா இப்போ வரைக்குமே February 14th அன்றைக்கி ஒரு ரோஸை தான், ஒரே ஒரு ரோஸ் மட்டும் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நான் என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் கேளுங்க அவர்கிட்ட. அப்போ ஏதாவது காரு வீடு இல்லை, அதாவது அது அளவுக்கு அதிகம் அவ்வளோலாம் இல்லை. பட் ஆனால் அவங்களுடைய லெவலுக்கு மீறினா நம்மளுடைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கும். என்ன சார் வாட்சு மொபைல் ஃபோனு லேப்டாப்பு. ஆமாம், அவருக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடுப்பேன். ஒரு 3 years பேக் வந்து பைக் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அது அவருக்கு அந்த 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 சர்ப்ரைஸ் அவரால் தாங்கவே முடியல. கண்ணிலேருந்து தண்ணிலாம் வந்துருச்சு. அவர் பண்ணவே இல்லை. நைட் வந்து கேக்கெலாம் கட் பண்ணிட்டு கண்ணை கட்டி கீழெலாம் கூட்டு போனாங்க இருட்டில். எங்கேயோ கொண்டு போய் தள்ள போகிறாங்க போல். ஏன்னா அப்போ எல்லாமே இருந்தாங்க, மாமியார் மச்சான்லாம் இருந்தாங்களா, ஓகே எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க போல், சொல்லி முடிச்சிட போகிறாங்களோ அப்படி தான் கீழே போனேன். ஆனால் போய் கண்ணை கட்டு திறந்து விட்டால் பைக் நின்றுட்டு இருக்கு அந்த இருட்டில். அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அது அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக. மேம் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னது அப்படின்னா, நீங்கள் திரும்ப ஆக்டிங்க்கு வருவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக வருவேன். நான் திரும்பவும் வராமலாம் இருக்கிறதுலாம் இல்லை. ஏன்னா ஒன்று என்னென்னா இதுதான் நம்மளோட ஒர்க்கு ஜாப் எல்லாமே எனக்கு இதுதான், வேறு எதுவும் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு பேபி பிறந்து எல்லாருமே சொன்ன ஒரு 6 monthsலேயே வந்துடுடி அப்படின்றாங்க. எப்படின்னு தெரியல, பார்க்கணும், பார்த்துட்டு தான். ஏன்னா இப்போது என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா பேபி பிறந்தோன்னே எப்படி இருந்தாலும் அம்மா வீட்டில் ஒரு 3 மாதம் இருப்பேன். அங்கே பார்த்துக்க வந்து என் தம்பி இருக்கான், தம்பி ஒய்ஃப் இருக்காங்க, குட்டி பாப்பா இருக்குது, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அங்கே பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நானும் இவர் மட்டும்தான். இப்போ என்னையே இவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு. ஒன்று என்னென்னா இவரோட ஒர்க்கெல்லாம் எல்லாமே தள்ளி வச்சுட்டாரு. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப தொல்லைப்படுத்துகிறோமோ. 2 பேரும் மீடியாவில் இருக்கிறதுனால டைம் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது. இப்போ அவங்க ஷூட் போகிறப்பெல்லாம் சில டைமில் நான் வீட்டில் இருக்கிறப்போ பேலன்ஸ் பண்ணிப்போம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பெட்டு வேறு வளர்த்துட்ருக்கோம் வீட்டில். அதையே வந்துட்டு ரொம்ப டேக்கிள் பண்ணுறேன். நான் ஆஃபீஸில் இருப்பேன், இங்கே நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் இருப்பேன். மதியம் லஞ்ச் கொடுக்குறது நான் திருப்பி பைக்கில் கொண்டு வந்து லஞ்சு கொடுத்து நான் திருப்பி போவேன். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருந்தது. ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், ஏதாவது நடக்கும். இது வரைக்குமே நாம் எதுவும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணல. இதுக்கப்புறமும் நம்ம கையில் கிடையாது, நடக்கிறது நடக்கும்.
லைஃப் கோஸ் ஆன் மூவ்ஸ் ஆன் போயிட்டே இருப்போம். நடக்கட்டும். எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுவோம். கண்டிப்பாக திரும்ப ஆக்டிங் வந்துடுவேன் நான். ஆனால் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க மேம் கேமரா முன்னாடி நிற்கிறது? அது ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அது நேற்றே வந்து இவர்கிட்ட ரொம்ப நான் கெஞ்சினேன். அப்போ ஒரே ஒரு ரீல்ஸ் தான், வெறும் கை மட்டும்தான்ப்பா ஆட்டு, வேறு எதுவும் இல்லைப்பா, குதிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இப்போது வந்து 6 மந்த் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. சரி, இதுக்கப்புறம் தான் பேபி வந்து நம்மளோட இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா உணரும், நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கும், நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுவும் உள்ளெல்லாம் எல்லாமே பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்களா. சரி, ஓகே, இந்த 5 மந்த்ஸ் வந்து நான் ரொம்ப கேர். இவர் இப்போ நடக்கிறதும் சரி, சாப்பிட்ற விஷயத்துங்களும் சரி, நம்மளுக்கு பிடிச்சது எதுவும் வாங்கி தர மாட்டார், அது வேறு விஷயம். அவருக்கு பிடிச்சது தான் இன்னி வரையும் எனக்கு செஞ்சிட்ருக்காரு. டெய்லி ஒரு சுண்டல், ஏதாவது ஒரு கீரை, டெய்லி ஒரு கீரை, இப்படியே போட்டு தான் நம்மளை சாவடிச்சிட்ருக்காரு. ஒரு ஐஸ்கிரீம் கேட்டுட்ருக்கேன், இன்னும் வாங்கி தந்துட்டுருக்காரு இந்த மனுஷன். கீழே யாரும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சவுண்டு வேறு கேட்குது. அது வேறு கேட்குது மேம். எனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அந்த ஸ்வீட் சைஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக சாப்பிட முடியல. அது கொஞ்சம் சாப்பிட்டாலே வாமிட்டிங் வருதுனால, அதனால் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே இந்த சுண்டல் ஐட்டம், ஃப்ரூட்டு இதுதான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு டைமில் தான் அவரு ரியாக்ட் பண்ணுற ஒரு டைமில் ஏதாவது ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரா? கொடுக்குறாரு, நல்லா கொடுக்குறாரு. 6 மந்த்துக்கு அப்புறம் தெரியும் சொன்னாங்க, ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டரே சொன்னாங்க, அது மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வித்து நீங்கள் சாப்பிட்ற வெளியில் நீங்கள் மல்லிகை போச்சா கூட அந்த ஸ்மெல்லு கூட அவங்களுக்கு வந்துட்டு உணர ஆரம்பிப்பாங்க. பூ ஃப்ளவர் வச்சுக்கிறதுலேருந்து நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறீங்களோ எல்லாமே அவங்களுக்கு ரியாக்ட் ஆகும். அதனால் உங்களான இயல்பாக நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணுங்கள். அவங்களுக்கு அதெல்லாம் கனெக்ட் ஆகும், ஈஸியாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பேசுங்க, அவங்களோட குழந்தைகிட்ட பேசுங்க, அவங்களுக்கு கேட்பாங்க, கேட்குற உணர்வும் வந்திருக்கும். இப்போது நீங்கள் இங்கே பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் எல்லாமே நடக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் சரி, ஓகே, கொஞ்சம் பண்ணலாம். பட் அவங்க கேட்குற ஐஸ்கிரீம்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா அது வந்துட்டு ஃபுட் டயட்டில் ப்ரெக்னென்சியில் என்னென்ன எடுத்துக்கணும், என்னென்ன எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுமே. கொஞ்ச நாள் தான், இவ்வளோ பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் அது வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் எல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு. மேம் இப்போ ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா? நம்ம பேச உள்ள எங்கேயாவது ஓடிட்டு இருக்காங்க. ஏதாவது சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்றப்போ, ஜூஸ் குடிக்கிறப்போ எட்டிலாம் உதப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபீல் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் கரெக்டாக எனக்கு அந்த ஃபீல் பண்ணும்போது, இவரை கூப்பிடும்போது கை வைக்கும்போது அந்த ஃபீல் அப்போ கரெக்டாக அமைதியாகிடுவாங்க. எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவர் வரத்துக்குள்ளே எல்லாம் அமைதியாகிடுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் சம்டைம்ஸ் இவரோட வாய்ஸ் கேட்டால் சில சமயம் நல்லா வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்பாவோட வாய்ஸ்க்கு நல்லாவே ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா செல்லமாக வருவாங்களோன்னு நினைக்கிறேன். இந்த டைம் அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுன்னா என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? என்னை பொறுத்தவரையும் ஒன்றே ஒன்று தான் டெய்லி சொல்கிறது, எந்த கஷ்டம் இல்லாமல் நீ வந்து வெளியில் வரும்போது நல்லா ஹாப்பியாக வெளியில் வா. உனக்கு தேவையோ நானும் அப்பாவும் செய்யறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீ ஹாப்பியாக வா அப்படின்னு தான் சொல்கிறது. ஆக்சுவலாக என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? இப்போவே பிளான்லாம் போட்டு வச்சுருப்பீங்களா? இல்லை, பிளான்லாம் எதுவும் பண்ணலை. எங்களை பொறுத்தவரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். இப்போது ஏதாவது ஒன்று கேட்டால் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு நிலைமை மட்டும் கடவுள் எங்களுக்கு அது கொடுக்கக்கூடாது. எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். அந்த இது அவங்களுக்கு ஆசைப்பட்டது, படிப்புலேருந்து எது இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லதாக பண்ணணும்னு தான் எங்கள் 2 பேருக்கும் ஆசை. பிளானிங்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அது தெரியும். ஏன்னா நம்ம ஒரு பிளான் கிடையாது. அதான் நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல, நம்ம பிளானும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாமே மாறிட்டே இருக்குல்ல. நம்ம ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருந்தது, அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருந்தது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது. இவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் ஜென்ரேஷன் எப்படி இருக்க போதே தெரியல. எல்லாமே மாறிட்டே இருக்குல்ல. அதனால எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணணும். அது மட்டும் தான் மைண்ட்ஃபுல்லாக, அது மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பாப்பா வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ ஓடிடணும் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவர்கிட்ட. ஒன்றுமே எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த சொசைட்டியை, இந்த பீப்புளை தைரியமாகவும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் ஹேண்டில் பண்ண என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுன்ற முடிவு மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர் சார். அவ்வளோதான். தைரியமாக ஹேண்டில் பண்ண தெரியும். அதே நேரத்தில் அவங்கள சுதந்திரமாகவும் அவங்களுக்கான ப்ரியாரிட்டி, இப்போ எதில் இருக்கிறவங்களுக்கான ப்ரியாரிட்டி கொடுக்க கற்றுக்கணும். அவங்களுடைய உணர்வை மதிக்கணும், உணர்வுகளும் புரிஞ்சுக்கணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல. எல்லாமே ஹியூமன் பீயிங் தான். ஸோ அதெல்லாம் எதிரில் இருக்கிறதுன்றது ஒருத்தராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம், 1000 பேராக இருக்கலாம். ஒருத்தர் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் பண்ணிங்கன்னா அது 10 பேருக்கும் அதே தான் வரப்போகுது.
ஸோ எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொண்டவர்களுக்கு மதிப்பு கொடுக்குற விஷயத்த கற்றுக் கொடுக்குன்ற மட்டும் மைண்டில் வச்சுருக்கேன். பர்சனல் லைஃப்பில் நிறையா சப்போர்ட்டிவாக இருக்கார் இல்லையா? ப்ரொஃபஷ்னல் வைஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் மேம்? இவர் நிறையா அந்த சைடும் சரி, இவர் நிறையா சப்போர்ட் தான். இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி கூட பண்ணேன். இவரோட ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருந்தார். கேட்டாங்க இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து பண்ணித்தர முடியுமான்னு. இவர் என்னை கேட்டார், நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். ஓகே பண்ணுறேப்பா, இதில் ஒன்றும் தப்பு இல்லை, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட ஒர்க்லேயும் சரி, இந்த ஒர்க்குன்னு இல்லை, நான் டான்ஸும் ஓகே. எனக்கு ட்ரீம் வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும்னு ஒரு ட்ரீம். ஆக்சுவலாக இவருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அது நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இவர் எல்லா சைட்லேயுமே எனக்கு வந்து ஹெல்ப்பிங் தான். இவர் எந்த இதுலேயும் நீ அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இனி வரையும் எனக்கு சொன்னதும் இல்லை, ஆர்டர் போட்டதும் இல்லை. என் ஆசைக்கு தெரியும் அவருக்கு என்னோடய டேலண்ட் என்னன்னு தெரியும், என்னோடய ஆசை என்னென்னு தெரியும். சில விஷயங்கள் இது பண்ணுன்னு பண்ணுவேன், சில இது பண்ணாதுன்னு நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றியெல்லாம் சொல்லுங்கள் சார். இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு அதர்வா மூவி ரிலீஸ்க்கு ரெடி. இன்னொரு ஒரு சாங்கும் கொஞ்சம் பேலன்ஸ் போர்ஷன் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதில் கோஆர்டினேட்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிச் பண்ணிகிட்ருக்கேன். வெரி சூன் படம் கம்ப்ளீட் பண்ணி பண்ணுற பிளான் இருக்குது. அது ரொம்ப 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 கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ப்ரொடக்ஷனில் அப்ரோச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல நியூஸ் வரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார் அந்த நல்ல நியூஸுக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல நியூஸுக்காகவும், ஸோ பாப்பாக்காகவும். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. India's finest audio wearable brand, starting at 999. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே.